வைஷ்ணவர். அவர் நல்ல வேதம்லாம் நல்லா இது பண்ணி அந்த 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 வைஷ்ணவ அந்த இதுல எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கிறவர், நல்ல கிரமமா அந்த வைஷ்ணவ இதெல்லாம் ஃபாலோ பண்றவர். அங்க ஒரு இது இருக்கார். அந்த ஊருக்கு நம்ம பெரியவா வரா. அந்த ஊர்ல கேம்ப் இது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெரியவாளை பார்த்துட்டு இது பண்ணிட்டு போறா. பெரியவாவும் 2-3 நாள்ல அந்த ஊர்ல இருந்து கிளம்பணும். ஆனா பெரியவாளுக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வரல, அவர் இது பண்ணல அப்படிங்கிறது பெரியவாளுக்கு அது ஒரு இது இருக்கு. ஆனா அவர் நல்ல மெத்த படிச்சவர், நல்ல ஒரு பெரிய வித்தகாரர். அதனால இங்க நம்ம மனத்துல கைங்கரியம் பண்றவா இதுலயே கொஞ்சம் நல்லா வேதங்கள்லாம் படிச்ச ஒரு பெரிய இவரை கூப்பிட்டு, இது மாதிரி வாத்துக்கு போய் நான் அவரை பார்க்கணும், அவரை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்றார். அவரும் சரி போய் அவாத்துக்கு போய் இது பண்ற மாதிரி பெரியவா இங்க வந்திருக்கா, இன்னும் 2-3 நாள்ல கிளம்பி போயிடுவா, உங்களை தரிசனம் பண்ண உங்களை வர சொன்னா அப்படின்னு ஒன்னும் அவர் மொட்டை சன்னியாசி எல்லாம் நான் பார்க்க வர மாட்டேன், இதெல்லாம் விட மாட்டேன், எனக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொன்னோம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு உதாசீனமா அவர் பேசிடுறார். உடனே இவர் இந்த பண்டிதர் திருப்பியும் பெரியவாள்கிட்ட அவர் என்ன கொஞ்சம் கூட இதுவே இல்லாம பேசுறார், உங்களை மொட்டை சன்னியாசின்லாம் அவர் அப்படி சொல்லல, அவர் உங்களை ஒரு மாதிரி பேசுறாரு, நான் திருப்பி போய் கூப்பிட மாட்டேங்கிறா, என்ன மொட்டை சன்னியாசின்னு சொன்னானா, உண்மையதானே சொல்லியிருக்கான், அதுல என்ன உனக்கு ஒரு இது, திருப்பியும் போய் சொல்லு, நாங்க எந்த ஒரு இதுவும் பண்ணல, பெரியவா அவருக்கு ஒரு சால்வை போத்தி ஒரு இது பண்ணி அவருக்கு இது கொடுக்கணும், அவரை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கூப்பிடுறா, வேற உங்களோட எந்த இதுக்கெல்லாம் எந்த பங்கமும் வந்துடாது அப்படின்னு போய் சொல்லு, திருப்பியும் போங்கிற. அவர் தயங்கிண்டே திருப்பி அந்த இவர் திருப்பி அவாத்துக்கு போறார். போனா இது மாதிரி பெரியவா திருப்பி வந்துச்சா, என்ன இவருக்கு என்ன ஆச்சு, திருப்பி என்ன கூப்பிடுற அப்படின்னு. இல்ல நீங்க நன்னா இதெல்லாம் படிச்சிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், இது மாதிரி எல்லா இதுலயும் விருப்பத்திலயும் இதுவா இருக்கலாம், உங்களை கௌரவம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் தான் பெரியவா உங்களை பார்க்கணும்னு சொல்றா அப்படின்னு சொன்னோன்னையும் அவரை கொஞ்சம் புகழ்ந்த மாதிரி பேசினோடனே அவர் சரி வருவேன், ஆனா உங்க இதுல இருந்து கொடுக்குற எந்த பிரசாதத்தையும் ஸ்வீகரிச்சுக்க மாட்டேன், இந்த சால்வை இந்த இது எதையும் இது பண்ண மாட்டேன், அதே மாதிரி நமஸ்காரம் பண்ண மாட்டேன், இந்த 3த்துக்கும் ஒத்துண்டாருனாக்க நான் வரேன்னு போய் சொல்லி அதுக்கு ஒத்துண்டாரான்னு கேட்டுட்டு இவர் திருப்பியும் பெரியவாள்கிட்ட வரார். அவர் நமஸ்காரம் பண்ண மாட்டேன், சரி அவர் எனக்கு பண்ண வேண்டாம், இது சால்வையோ இதுவோ எது கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற, சரி நம்ம அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், 3வது இங்க இருந்து நம்ம பிரசாதங்கள் ஏதாவது கொடுத்தாக்க அதை ஸ்வீகரிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 நிபந்தனைக்கு ஒத்துண்டனாக்க அவர் வரேன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒத்துக்கிறேன்னு சொல்லு, அவரை கூட்டிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அவர் போனோடனையும் இங்க மரத்துல இருக்கா, அவர் வந்தாக்க அவருக்கு நல்ல மரியாதையா இது பண்ணி அவருக்கு உட்கார்றதுக்கு ஒரு இதெல்லாம் கொடுத்துரும், நான் இந்த பக்கம் இப்படி உட்கார்ந்துக்கிறேன் அவருன்னு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடுறாரு. இவர் போய் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் பெரியவா சன்னிதானத்துக்கு வந்துட்டா. பெரியவாளை பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இவ்வளவு தேஜஸா ஒருத்தரை நம்ம இது மாதிரி சொல்லிட்டோமோ, கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது. அப்புறம் உட்கார்ந்தோடனே பெரியவா அவர்கிட்ட அந்த அந்த வைஷ்ணவ அந்த இதெல்லாம் பத்தி அவர் பண்ணின அந்த பத்தி எல்லாம் இதெல்லாம் பத்தி நிறைய பேசுற. பெரியவா அந்த சைவ சித்தாந்தத்தை பத்தியே எதுவுமே வாயே திறக்காம எல்லாம் அந்த வைஷ்ணவ இது அவருக்கு அந்த எந்த இதுல பாண்டித்யம் பண்ணாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி ரொம்ப இதுவாகவும் ஸ்லாகிச்சு ரொம்ப இதுவா பேசினோன்னையும் அவருக்கு அப்படியே மனசு இதுவாயிடுது. உடனே அவரே என்ன பண்ணினாராம், எழுந்து பெரியவாளுக்கு நீங்க உங்களை பாக்குறதுக்கு எங்க அந்த இவர் தேசிகர் மாதிரி இதுவா இருக்கே, எங்களோட அந்த இதெல்லாம் பத்தியும் நிறைய இந்த இதெல்லாம் சொல்றேன், ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணினாராம். நமஸ்காரம் பண்ணோடனையும் பெரியவா அப்படியே நிமிர்ந்து யார பார்க்க ஆஷ்னு அப்படி காமிச்சாரோ அவர் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு
திருப்பியும் உட்காந்து இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசினோம். சரி நீங்க இங்க வந்திருக்கே, நீங்க இந்த மாதிரி சால்வை இந்த இது அதெல்லாம் ஸ்வீகரிச்சுக்க மாட்டேன்னு சொன்னேலாம். நாங்க நீங்க வந்தத வெறுங்கையோட நான் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட சம்பிரதாயம். நான் உங்களுக்கு சால்வை போடலாம் சொல்லல, வெறும்னா கையில கொடுக்க சொல்றேன், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னாலாம். உடனே அவர் இல்ல இல்ல உங்க பண்டிதரை விட்டு யார்கிட்ட நான் சால்வையெல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு சொன்னாரோ அவரை விட்டு எனக்கு போட சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். பெரியவா பார்த்த உடனே அவர் பெரியவா தொட்டு சால்வையை அவருக்கு போட்டுதான். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதும் சரி அவரை திருப்பியும் கொண்டு போய் அனுப்பிச்சு வச்சிருங்க, அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே பிரசாதம் எல்லாம் ஸ்வீகரிச்சுட்டு அவரை எழுந்து நின்று திருப்பியும் கடைசியா உள்ளூர் தடவை நமஸ்காரம் பண்ணாராம் பெரியவாளுக்கு. நீங்க இவ்வளவு ஒரு கருணாமூர்த்தியா நான் இதுவா இருக்கிறத வந்து ஒரு மாதிரி துவேஷம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா என்னோட இந்த இதையே மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி அன்னில இருந்து பெரியவாளுக்கு பரிபூர்ண பக்தரா மாறி போயிட்டாராம். இந்த நரஹரி சோனார கேட்ட எனக்கு இந்த இது ஞாபகம் வந்தது, இங்க சொல்லணும்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டேன். ராம் ராம்.